பாடலை பாடி நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த பாகம் 7வது பாகமாக வெளியிடுகின்றோம். ஜீவ வார்த்தை காஸ்பல் மினிஸ்ட்ரியில் இந்த 7வது பாகத்தை உங்களுக்கு அன்போடு கூட அளிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி திருமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி திருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட பிடித்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட பிடித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிக்கனைகள் எடுத்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிக்கனைகள் எடுத்து நிற்க பலன் வேண்டுமே. உடற்கோடு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடற்கோடு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மகா இருக்கும் கிருபை நிறைந்த மெய்யான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உண்டு. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அவைகளில் நடுவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உனக்கு நித்திய ஜீவன் என்று ஒன்றென்று அறியீர்களே, என்னை குறித்து சாட்சிடும் அவைகளே என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இப்பொழுது உடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாத இத்தருணத்தை கொடுக்கிறார்கள். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றிய ஜீவ வழி என்று சொன்னவர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இப்பொழுதும் ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டோம் சாமி. இப்போது உடைய வேத வசனங்களை, பொக்கிஷங்களை மேய்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். சொல்லுகின்ற அடியனை மறைத்து ஆவியானவர் பேசும்படியாக நீர் கிருபை செய்தனர் சாமி. துவக்கம் முதல் முடிய பரியந்தம் எங்களோடு கூட இருந்து இந்த ஊடகத்தின் வழியாக கேட்கின்ற அனைவரையும் அடியனையும் நீர் உடைய கிருபை நான் மூடி மறைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டி கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் 68, 69 வருஷங்களிலே புத்தகத்திலே மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற ஒரு பாடம் வந்தது. 10th ஸ்டாண்டர்டில்
வெனிஸ் என்ற ஒரு நகரம் என்று வந்தது. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இப்ப கொடுக்கிற தேவ செய்தி பொறாமை. இந்த பொறாமை என்ற ஆமை, இந்த பொறாமையை நாங்கள் இங்கே இடத்திலே நாங்கள் சொல்ல போறோம். வேதாகமத்திலே ஒரு இடத்திலே பொறாமை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பொறாமை ஷேக்ஸ்பியர் கதையிலே ஒரு கதை வருகிறது. 68, 69 BA, BSc, MAக்கு இந்த பாடம் வந்தது. இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் விளக்குகிறேன். ஷேக்ஸ்பியருடைய கதை இந்த கதை. அங்கே போர்ஷியா, பெசானியோ, ஆண்டனியோ, பெசானியோ இருவரும் வெனிஸ் நகரத்திலே பெரிய ஒரு பணக்காரர்கள். அப்போது ஆண்டனியோவுக்கு ஒரு கடன் ஏற்பட்டது. அவருடைய சரக்குகள் நடுக்கடலிலே கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் பெசானியாவுடன் சென்று கேட்கின்றான், எனக்கு 2000 கோடி பணத்தை தாரும் என்று சொல்லுகிறான். பெசானியா ஆண்டோனியா மீது பொறாமை கொண்டான். அவன் நமக்கு நிகராக பணக்காரனாக இருக்கின்றானே, அவன் நமக்கு பின்னாக இருக்க வேண்டும் என்று பொறாமை கொண்டு அந்த பெசானியோ ஆண்டோனியிடத்துல ஒரு தாக்கீதை எழுதி வாங்குகிறான். அந்த தாக்கீதிலே, நீ 2000 கோடி ரூபாய் நீ கொடுக்க மறுத்தால் உன்னுடைய இருதயத்தை நான் அறுத்து எடுப்பேன் என்று சொல்லி அவன் அந்த தாக்கீதிலே எழுதுகிறான், அந்த பத்திரத்திலே எழுதுகிறான். அப்பொழுது பெசானியா ஆண்டோனியா அவர்களை கேட்கும் போது ஆண்டோனியா அவன் அந்த தாக்கீதிலே அந்த பத்திரத்திலே எழுதி கொள்கிறான், என்னுடைய இருதயத்தை நான் அறுத்து கொடுக்கிறேன். நான் 2000 கோடி ரூபாய் உனக்கு தர முடியவில்லை என்றால் என்னுடைய இருதயத்தை அறுத்து உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தாக்கீதிலே அந்த பத்திரத்திலே அவன் எழுதி கொடுத்தான். அப்பொழுது அண்டனுடைய சரக்குகள் நடுக்கடலில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சரக்குகளை பார்க்கும்போது 2000 கோடிக்கு மேலாக இருக்கின்ற ஒரு சரக்கு கடலிலே மூழ்கிவிட்டது. ஆண்டோனியோ மிகவும் வருந்துகிறான், மிகவும் கவலைப்படுகின்றான், மிகவும் தொக்கப்படுகின்றான். ஐயோ, நான் 2000 கோடி கடன் பட்டு விட்டனே, எனக்கு எதிராக இருக்கும் அந்த பெசானியாவுடன் அவனிடம் நான் 2000 கோடி ரூபாய் நான் கடன் பட்டு விட்டேனே என்று அங்கலாய்த்துக் கொண்டு அவன் மிகவும் நொந்து அழுகின்றான். போர்ஷியா அவனுடைய மனைவி, அவன் ஒரு நீதிபதி. அவன் மாறு வேடத்திலே குறிப்பிட்ட நாள் முடிந்தவுடனே, அந்த கெடியின் காலம் முடிந்தவுடனே அவன் வருகிறான். அந்த தாக்கீதை கோர்ட்டிலே சமர்ப்பிக்கின்றான். அப்பொழுது சமர்ப்பிக்கும் போது அந்த ஆண்டனியோ, ஓ டேனியல் கம் டு ஜட்ஜ்மெண்ட் என்று கதறுகிறான். ஓ டேனியல் கம் டு ஜட்ஜ்மெண்ட் என்று கதறி அழும்போது அந்த வேளையிலே போர்ஷியா தன்னுடைய வஸ்திரங்களை தரித்து போர்ஷியா அந்த மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த தாக்கீதை கொடுத்தவன போர்ஷியா சொல்லுகின்றார் பெசானியாவிடம், நீர் ஆண்டனியுடைய இருதயத்தை அறுத்தி எடுக்கும் பொழுது ஒரு டிராப் ரத்தம் இல்லாமல் அவருடைய இருதயத்தை நீர் அறுத்து எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். சொன்ன உடனே பெசானியா திகைத்தான். தன் வாயினாலே, தன்னுடைய வஞ்சகத்தினாலே, தன்னுடைய பொறாமையினாலே, தன் வாயினாலே சிக்குண்டு எழுதின தாக்கிலே நாம் எழுதி கொடுத்தபடி நடக்கவில்லையே என்று அந்த பெசானியா மிகவும் நொந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் இருந்தார். ஆண்டோனியா அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் நிற்கும் பொழுது தன்னுடைய கப்பலில் சரக்குகள் எல்லாம் முழுங்கிவிட்டது என்று சொல்லி அவன் மிகவும் மனம் நொந்து அவன் அழுத போது ஆண்டவர் அவனுக்கு தீர்ப்பு சொல்லும் போது, அவன் மனைவி வழியாக தீர்ப்பு சொல்லும் போது அந்த பெசானியாவுக்கு அவன் திகைத்து போனான். உன்னுடைய இருதயத்தை ஒரு துளி ரத்தம் இல்லாமல் நீர் அறுத்து எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கின உடனே அந்த இடத்திலே அந்த பெசானியா, ஐயோ, நான் 2000 கோடி கொடுத்து
இந்த தாக்கீதை எழுதி என் வாயினாலே நான் சிக்குண்டேனே, என் பொறாமையினாலே சிக்குண்டேனே என்று சொல்லி அந்த பெசானியோ அவன் மிகவும் திகைத்து போனான். பொறாமையின் காரணத்தினாலே ஆண்டோனியோ நமக்கு நிகராக இருக்கின்றானே என்று ஒரு பொறாமையினால் அவனை அழித்து விட வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி, நமக்கு நிகராக இருக்கிறானே என்று சொல்லி அவன் மனதிலே பொறாமை என்னும் ஒரு ஆமை அவனுடைய இருதயத்திலே இருந்து அவன் வாயினாலே அவன் தாக்கியதை எழுதி கொடுத்த வண்ணமாக அங்கே தீர்ப்பு நடந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திலே கூட 2 நபர்கள் இருந்தார்கள். ஆமான், மொர்தகாய். எஸ்தர் மொர்தகாயினுடைய அண்ணன் மகள். இந்த மூவரையும் இங்கே வேதாகமத்திலே சொல்லப்படுகின்றது. வேதாகமத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆகஸ்வேர் ராஜா அவன் 127 நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு அவன் வாழ்ந்து வந்தான். அந்த இடத்திலே வஸ்தி என்னும் ராஜாத்தை எல்லா நாடுகளில் இருந்தும் சிற்றரசர்களை வர வைத்து நடனமாட சொன்னான். ஆனால் வஸ்தி மறுத்தவுடனே நாட்டிலே இருக்கிற எல்லா அழகிகளும் கொண்டு வருங்கள் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தான். அப்போது யூத குலத்திலே மிகவும் அழகு சௌந்தரியமான எஸ்தரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த எஸ்தர் பார்த்தவுடனே ஆகாஸ்வேரு அவருடைய அழகிலே அவன் மயங்கி போனான். அப்பொழுது அந்த எஸ்தர் ராஜாத்தி துணிவுடன் சென்று அந்த கொலு மண்டபத்தில் யாரும் நுழையக்கூடாத ஒரு இடம், அரசர் மாத்திரம் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு இடம், அந்த கொலு மண்டபத்திலே துணிந்து சென்று என்னுடைய யூத குலத்தை அழித்து விடுகிறார்கள், எங்களுடைய யூத குலத்தை அவர்கள் ஆரோட்டிகளாக நடத்துகிறார்கள், எங்களை வெட்டி சாய்க்கிறார்கள் என்று ஆகஸ்வேரிடம் தன்னுடைய குறையை சொன்ன மாத்திரத்திலே ஆகஸ்வேர் ராஜா யார் அந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது என்று சொல்லி மிகவும் கோபப்பட்டார். எஸ்தர் மீது இறக்கப்பட்டார். எஸ்தருடைய எஸ்தர் ராஜாத்தின் அவன் மோகம் கொண்டு அந்த அழகினில் மயங்கி அவனை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவன் உறுதிப்பட்டான். அப்போது எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகின்றார், என்னை இவ்வண்ணமாக நடத்துகிற நம்முடைய இருக்கும் உனக்கு உதவியாக இருக்கும் அந்த ஆமான் உடனாக இருக்கும், உன்னுடைய அரசாங்கத்திலே உடன் ஊழியக்காரனாக இருக்கும் அந்த ஆமான் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகளை அவனிடத்தில் எழுது ஆகஸ்வேர் ராஜா என்று சொன்னான். அப்போது ஆகஸ்வேர் ராஜா மிகவும் கடு கோபம் கண்டான், தக்க தருணத்தை பார்த்து கொண்டான். அப்போது மொர்தகாய் வாசலிலே நின்று கொண்டிருந்தான். மொர்தகாய்க்கும் ஆமானுக்கும் நீண்ட நாள் பொறாமை. எல்லாரும் என்னை வணங்குகிறார்களே, மொர்தகாய் வணங்க மாட்டுகின்றான், ஒரு வந்தனம் சொல்ல மாட்டுகின்றான் என்று சொல்லி மொர்தகாயின் மேல் ஆமானுக்கு ஒரு பொறாமை இருந்தது, நயவஞ்சகம் இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ற இருவர்கள் அந்த ஆகஸ்வேர் ராஜாவை நுழையும் போது கொலை செய்யும்படி அவர்கள் திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்தை அந்த காவலர் லாக் புக்கிலே எழுதி வைப்பார்கள். அந்த என்ட்ரன்ஸ் விசிட்டர்ஸ் உள்ள வரும்பொழுது அந்த என்ட்ரன்ஸில் அந்த விசிட்டர்ஸுடைய உள்ளே செல்பவர்கள், ராஜா அரண்மனைக்குள்ள செல்பவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். இந்த காவலர்களுடைய புத்தகத்தை எடுத்து வர அனுமதித்தார். நீண்ட நேரம் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ராஜாத்தி சொன்ன இந்த எஸ்தர் ராஜாத்தி சொன்னதை நினைத்து இரவும் பகலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துவிட்டது நம்முடைய சாம்ராஜ்யத்தில் என்று சொல்லி இரவும் பகலும் தூக்கம் வராமல் அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தூக்கம் வரவில்லை, காலால் அந்த எழுதின அந்த புத்தகத்தை கொண்டு வந்து படியுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான். அப்பொழுது அங்க தேராசும் பித்தானும் ஆகஸ்வேர் ராஜாவை கொல்லுவதற்கு சதி திட்டம் போட்டதை அங்க மொர்தகாய் எழுதி வைத்தார். அதை படித்த மாத்திரத்திலே அவன் ஆமானை கூப்பிட்டான். ஆமானே இங்க வா என்று கூப்பிட்டவுடனே நமக்கு ஒரு ராஜ மரியாதை நடத்த போகிறார் என்று சொல்லி அவன் அந்த ராஜ்ய சபையிலே அந்த ஆமான் செல்கின்றான். இப்போது இந்த காரியத்தை செய்த எனக்கு தீங்கு நேராதபடி, என்னை கொலை செய்யாத, என் மீது கை போடாத
கூடாது என்று எழுதின அந்த நபருக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கின்றான். கேட்கும் போது, நீர் உடுத்துகின்ற அந்த ராஜ வஸ்திரத்தை உடுக்க வேண்டும், நீ ஏறுகிற அதே குதிரை அவருக்கு தர வேண்டும், நீர் சூட்டிக் கொள்ளுகின்ற அந்த முன்முடியை அந்த கிரீடத்தை அவருக்கு சூட்டப்பட்டு ராஜ வீதியிலே அவரை நீர் ராஜ மரியாதையாக நடத்த வேண்டும், இப்பேற்பட்ட ஒரு கணத்தை நீ தர வேண்டும் என்று அந்த ஆமான் ராஜாவின் இடத்தில் உரைக்கின்றான். அப்பொழுது வாசலில் இருக்கிற மொர்தெகாயை அழைத்து வாருங்கள் என்று சொன்னவனே ஆமான் மிகவும் கலங்கி போனான், நடுநடுங்கினான், திகைத்து போனான். அப்போது அந்த மொர்தெகாய் உள்ளே வந்தவுடனே ராஜா வஸ்திரம் தரிக்கப்பட்டு ராஜா என்கிற குதிரையில் ஏற்றி முன்முடி பல கோடிக்கு பெருமானுள்ள நவரத்னம் வைடூரியம் மாணிக்கப்பரல் முத்து போன்ற கிரீடத்தை சூட்டப்பட்டு ராஜா வீதியிலே அவனை கொண்டு சென்று கனப்படுத்தினார்கள் மொர்தெகாயை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆமான் மொர்தெகாய் மேல் பொறாமைப்பட்டான். எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று அவன் மேல் குறியாக இருந்தான். கடைசியிலே அவனுடைய வஞ்சகம், அவனுடைய பொறாமை அவனை அழித்து விட்டது, அழிவான நிலையில கொண்டு போய்விட்டது, அழிவான பாதையிலே கொண்டு போய்விட்டது. அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நேரமாக வந்துவிட்டது. அப்போது அந்த இடத்திலே ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகின்றார், என்னுடைய விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆகஸ்வேர் ராஜாவை அவர் அழைக்கின்றார். அப்பொழுது விருந்து உண்ண அவன் வருகிறான். ஆகஸ்வேர் ராஜா விருந்து உண்ண வரும் பொழுது அவர் அந்த தோட்டத்திலே அந்த நந்தவனத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது, ராஜா வெளியிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆமான் அவன் இதை கேட்டவுடனே திகைத்து போய் அப்படியாக ராஜாத்தி உட்கார்கின்ற அந்த எஸ்தர் ராஜாத்தி உட்கார்கிற அந்த சோபாவிலே அவன் உட்காரும் போதுதான் அவன் ராஜா பார்க்க பட்டு கோபப்படுகின்றான். ராஜாத்தி ராணி, நாட்டுக்கு ராஜா ராணி ஆகிய எஸ்தர் உட்கார வேண்டிய அந்த இடத்திலே அந்த சேரிலே இவன் இருக்கிறானே என்று சொல்லி ராஜாக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. எப்படி இவன் என்னுடைய மனைவி உட்கார்ந்து இந்த இடத்திலே ஆசனத்திலே உட்கார்ந்தான் என்று சொல்லி மிகவும் கோபப்பட்டு அவன் கேட்கின்றான். ராஜாக்கு அந்த விருந்து உண்ணவுடனே, இந்த ஆமான் தான் எங்களுக்கு தீமை செய்தான், இவன் தான் யூத குலத்தை அழித்தான், எங்களை ஆரோக்கியாக இவன் வைத்தான் என்று சொல்லி அங்கலாய்த்த எஸ்தருடைய குறையை கேட்டவன ராஜா மிகவும் கோபம் கொண்டு இதற்கு முன்னதாக மொர்தெகாயை தூக்கிலிட 50 முழம் உயரத்திலே ஒரு கம்பத்தை நாட்டினான். தன் வாசல் அருகே எப்படியாவது மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும், அவனை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாயை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், இந்த 27 தேசத்திற்கும் நான் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் என்ற அகந்தை அவனிடத்தில் இருந்ததால் அவன் மிகவும் அந்த யூத குலத்தையும் மொர்தெகாயையும் பழி வாங்கினான். அவன் தோண்டின பள்ளத்திலே அவனே விழுந்து அவனே சாக வேண்டிய நிலைமை வந்தது. உடனே ராஜா பார்த்தார். அந்த தாக்கியதை பார்த்த உடனே ராஜா அந்த ஆமோனை அந்த 50 அவன் ஏற்றின அந்த தூணிலே 50 முழம் தூணிலே அவனே தூக்கிலே போட்டு அவனையே கொன்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொறாமை, பாஸ்டுக்கு பாஸ்ட் விரோதம், பொறாமை, நண்பர்களிடத்திலே பொறாமை, தொழிலிலே பொறாமை, பட்டப்படிப்பிலே பொறாமை, பங்காளிகளிடத்திலே பொறாமை, எல்லா இடத்திலும் பொறாமை பொறாமை பொறாமை. இந்த பொறாமை என்ற வைரஸ் ஒவ்வொருடைய இருதயத்திலும் சென்று அந்த வைரஸ் அந்த ஆத்மாவை கொன்று அழிவான பாதைக்கு கொண்டு செல்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வைரஸ் சலஸ் என்ற வைரஸ் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விட்டால் ஆமை பொறாமை, பொறாமை என்னும் ஆமை அந்த இருதயத்திலே நுழைந்தால் அங்கே நடக்க வேண்டியது அவனே அந்த பொறாமையிலே அழிந்து விடுவான்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா இடத்திலும் பொறாமை. ஒருவன் முன்னேறினால் அவனை பார்த்து பொறாமை. ஒருவன் தொழிலிலே அவன் முன்னேறினால் அவனை பார்த்து பொறாமை. ஒருவன் வீடு கட்டினால் அவனை பார்த்து பொறாமை. ஒருவன் நல்ல திருமணம் செய்து அதிகப்படியான வரதட்சணை வந்தால் அவன் மீது பொறாமை. அவன் உழைத்து முன்னேறி நிறைய நிலபுலங்கள் வந்தால் அவனை பார்த்து பொறாமை. அவர்கள் நகனத்தோடு ஆஸ்தியோடு வாழும்போது அவனை பார்த்து பொறாமை. இப்படிப்பட்ட ஒரு பொறாமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஏறக்குறைய 100% இந்த பொறாமை இருதயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, மாசுபடுத்துகிறது. இந்த பொறாமை என்னும் ஆமை ஒரு இருதயனுடைய ஆத்துமாவை மாசுபடுத்துகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாசுபடுத்துகின்ற ஹங்கிரி, செலஸ், லஸ்ட், ஹங்கிரி, இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு மனிதனை மாசுபடுத்துகிறது. அதில் முக்கியமானது பொறாமை. இந்த ஹாமான் எப்படி அந்த மொர்தெகாயை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் 50 முழம் உயரம் அந்த கம்பத்திலே தூக்கிலே தொங்கவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அதே கம்பத்திலே அவனையே தூக்கிலிட்டு அவனை போட்டு மறித்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொறாமை என்னும் ஆமை நம்முள்ளே வந்தால் நாம் வாழ்க்கையிலே இந்த வைரஸ்லே நாமே மடிந்து போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எடுத்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் எஸ்தர், 5ஆம் அதிகாரம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். 6-7 வசனங்களை பார்ப்போம். முழுவதுமாக படிப்போம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசலின் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானாவும் தேராசும் ராஜாவாகிய ஆகாசேரை வேறொரு மேல் வைக்க போட பார்த்தார்கள். செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா இருந்தது கேட்டான். அதற்கு ராஜாவே சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவின் இடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலிருந்து யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரன் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கின்றான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்றான். அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனப்பண்ண விரும்புவார், என்னையின்றி யாரை கனப்படுத்துவார் என்று தன் மனதிலே நினைத்தார். ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா
உடுத்திக் கொள்ளுகிற ராஜா உடுத்திக் கொள்கின்ற ராஜா வஸ்திரமும் ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜா எரிகிற குதிரையும் அவன் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமோ குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கின்ற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அலங்காரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ என்றார். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதருக்கும் எல்லாவற்றிற்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். இப்போ அதிலிருந்து வாசிக்கணும் அப்படின்னு. இப்போ ராஜா கட்டளையிட்டார். ஆமானை கூப்பிட்டார். ஆமானே இங்க வா. இப்போ என்ன கொலை செய்யாதபடி, என்ன கை போடாதபடி, என்ன தப்பி வைத்தவருக்கு நான் என்ன கனப்படுத்தணும் என்று கேட்கின்றார். ஆமான் சொல்லுகிறான், நீங்க போடுகின்ற முடி, அந்த கிரீடம், அதை கொண்டு வந்து அவருக்கு தலைமுடியில சுத்தப்படணும். நீ உடுத்துகின்ற வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். நீ ஏறுகிற குதிரையிலே அவன் ஏறி நகர வீதியிலே உலா வர வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அவனை நினைத்து சொல்லுகிறான், நமக்கு தான் இது செய்ய போறாது என்று சொல்லி அவன் ரொம்ப மனமகிழ்ச்சியாக கூறுகின்றான். அப்ப சொல்லும் பொழுது ஆகஸ்டர் ராஜா சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீ மொர்தெகாய் செய் என்று சொல்லுகின்றார். சொல்லும் போது மிகவும் சஞ்சலப்பட்டான், முக்காடைக்கு கொண்டு மிகவும் துக்கப்பட்டான், மிகவும் வெட்கப்பட்டான். இதை சென்று அவன் மனைவியிடமும் அவனுடைய சிநேகிதரிடமும் சொல்லும் பொழுது
நீ கேவலமாய் நீ மொர்தெகாய்க்கு கீழ்ப்பட்டவனாக போய்விட்டாய். உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்வது போல மொர்தெகாய்க்கு கீழாக அவன் ரொம்பவும் அவனை ஒரு ஸ்லேவ்ஸ் அடிமையாக அவனை உன்னை பார்ப்பார்கள் என்று அவருடைய சிநேகிதர்களும் அவருடைய மனைவியும் சொல்லும்போது அவன் மிகவும் சஞ்சலப்பட்டு அவன் பொறாமையினாலே அவன் தாக்கப்பட்டு மற்றவர்களை அழிக்க நினைத்த மற்றவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த அவன் கடைசியிலே அவன் இப்படியாக அவன் மாறி போய் கடைசியிலே அவன் மரித்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படுவான். அந்த பொறாமை என்னும் அந்த வைரஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒரு முதலாளி இருந்தால் இன்னொரு முதலாளிக்கு அவன் வளர்ச்சி அடைவது அவனுக்கு பொறாமை. உலகத்திலே எல்லா இடங்களிலும் பொறாமை, பதவியிலே பொறாமை, பட்டத்திலே பொறாமை, கல்வியிலே பொறாமை, எல்லா இடங்களிலும் பொறாமை பொறாமை பொறாமை. செலஸ். பிறகு அந்த ராஜாட்டி கூப்பிட்ட உடனே அந்த விருந்திலே பங்கு பெற்று அவனுக்கு அந்த தூக்கு மேடை நிச்சயமாயிற்று. அந்த தூக்குவார்களை போட்டு ஆமோனை கொன்றார்கள். பொறாமையினால் அவன் மறிக்க நேர்ந்தது. பிரியமான சகோதர சகோதரி, பொறாமை எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு மனிதனை அழிவான பாதையில் நிறுத்திவிட்டது. நினைத்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராட் மைண்ட் தேவை. பிக்கு மைண்ட் இல்லாமல் பிராட் மைண்ட் தேவை. பரந்த ஒரு மனப்பான்மை தேவை. அந்த பரந்த மனப்பான்மை மற்றவர்களும் நல்லாக இருக்க வேண்டும், தானும் நல்லாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாட்ஸ், ஒரு சிந்தனை அவனுக்குள் இருக்க வேண்டும். மற்றவன் முன்னேறுவதை பார்த்து பொறாமைப்படாமல் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பிராட் மைண்ட் இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பிக் மைண்ட், இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் மனிதர்களுக்கு இருப்பதினால் மனிதன் செலஸ் என்ற ஒரு வைரஸிலே, பொறாமை என்னும் வைரஸிலே அவன் தாக்கப்படுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொறாமை செலஸ், அப்புறம் இது அப்படியாக இந்த செலஸ் ஒரு மனிதனை அழிவாக கொண்டு போகிறது. ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திலே திட்டவட்டமாக நாம் பார்க்கின்றோம். செலஸ் ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே செலஸ் நுழைந்தால் எந்த அளவுக்கு அவனை அழிவான பாதைக்கு கொண்டு போய் விடுகின்றன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகையால் நாம் எப்பொழுதும் நல்ல குணமுடையவர்களாக இருதயத்திலே பரந்த மனப்பான்மை நிறைத்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு கேடும் செய்யாதபடி, நாம் பொறாமையினால் வாழாதபடி, நாம் சந்தோஷமாக வாழ நம்மை கண்டு முடிய நடக்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, மற்றவர்களிடத்திலே பொறாமைப்படாதவன் இருப்பவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு எரிந்து விடாமல் ஹேட், வெறுப்பு, அந்த வெறுப்பை விடுத்து ஒரு மனிதனுக்குள் ஹார்ட்டிலே ஹேட், செலஸ், லஸ்ட், ஹங்கிரி, இது ஒரு மனிதனை மாசுபடுத்திவிடும். ஹேட் வெறுப்பு, லஸ்ட் காமம், ஹங்கிரி கோபம், செலஸ் பொறாமை. இந்த பொறாமை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கெடுத்துவிடும். இதில் முக்கியமானது இந்த பொறாமை தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தனையில் கூட நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள் எப்போதும் பரந்த ஒரு மனப்பான்மையாக இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் பரந்த மனப்பான்மை. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டுப்பவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டுப்பவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. எப்படி அந்த பெசானியோ தாக்கியதிலே எழுதி கொடுத்து
எடுத்து கொடுத்து அவன் வாயினாலே சிக்குண்டு அவனே 2000 கோடி ரூபாயை அவன் கொடுத்து அவனே ஏமாந்து அவனே அழிவுக்குள்ளாக்கினான். மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் 68-69 ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு கதை பொறாமை. இந்த பொறாமை வேதாகமத்திலே ஆமன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாக எழுதப்பட்ட இந்த எஸ்தர் ராஜாத்தி இந்த பொறாமை பற்றி சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபி முடிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாற்றி அங்கே அவருடனே அடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாற்றி அங்கே அவருடனே அடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகாயிரக்கும் திரும்பினே தெரியலானவரை நரியான இந்த நேரத்துக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உடைய வேத வசனங்களை பொக்கிஷங்களை கேட்கின்ற இந்த உலகத்தின் வழியாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிற சுவாமி. அடியனையும் அடியனுடைய துணைவரையாரும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இதை கர்த்தாவே இந்த ஊடகத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கும் மகன் சங்கீத்தையும் மகள் பாக்கியாவையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இவருடைய முயற்சியினால் இந்த ஊடகத்தின் வழியாக உடைய நாமம் மையப்படட்டும். உடைய நாமம் உலகம் எங்கும் பட்டி தொட்டிலும் கர்த்தாவே இந்த வார்த்தைகள் சென்றடைந்து மக்கள் உள்ளங்களிலே இந்த வார்த்தைகள் தங்கி தாவரவிட்டு உடைய வருகின்ற நாட்களில் கரை திரை படையற்றவர்களாக உடைய பிரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்ட சுவாமி. குருடர்கள், செவிடர்கள், பார்வையற்றர், வியாதியஸ்தர், முடவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட கைவர்கள், பிள்ளைத்தாட்சியில் ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், கடன் பிரச்சனைகள், வேலை கிடைக்காத வாலிப சகோதர சகோதரி அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அரவாணிகள், அண்ணர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னுமாக ராணுவர்கள் குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிய சுவாமி. எல்லைப்புறங்களில் காவல் காத்துக் கொண்டிருக்கும் பனியினாலும் மழையினாலும் எல்லைப்புறங்களில் காவல் காத்துக் கொண்டிருக்கும் அந்த ராணுவ வீரர்கள் குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிய சுவாமி. தமிழகத்திலே கர்த்தாவே இப்பொழுது வீடுகளில் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி கர்த்தாவே மக்கள் படும் கஷ்டத்தை நீர் அறிவிக்காண்டவரே. திரும்பவும் கர்த்தாவே அந்த சென்னை வாழ் மக்களை நீர் கர்த்தாவே அந்த இடத்திலே அந்த தண்ணீரெல்லாம் அகற்றப்பட்டு திரும்பவும் மக்கள் அந்த வீடுகளிலே இருந்து இயல்பு நிலை அடைய உடைய கண்ணிலிருந்து கிருபை கிடைக்கிட்ட ராஜா. அப்பா
அப்பா பிதாவே, இப்பொழுது இந்த ஊடகத்தின் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.